மே 10ஆம் தேதி எந்த புண்ணியமாக நேரம் குறித்து கொடுத்தானோ தெரியல. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இன்றைக்கி வரைக்கும் 40 ஆயிருக்கு. இப்போ சாயந்தரம் போனால் நைட் ஆனால் எத்தனை ஆகுன்னு தெரியாது. அது எந்த ஜோசியக்காரன் கண்டுபிடிச்சான்னு கொடுத்து அவனுக்கு நீங்கள் பாராட்டணும். அவன் தான் நேரம் குறித்து கொடுத்துருக்கான். இந்த நேரத்தில் இந்த சேரில் இப்படி போய் உக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு நாள் ஏதோ நன்றி அப்படின்னு போனாங்க திருச்சியில். அது முடிக்கும்போது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அந்த ஆளுக்கு ஒரு ஆள் போய் தேர்தல் முடிஞ்சிருச்சு நீதாயா முதல்வர்னு போய் சொல்லி அது சொல்லணும்ல. ஒரு பயிலும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னா எதுக்கு சொல்கிறான் அந்த ஆள்? இப்போ தான் ஏன் தேர்தல் முடிஞ்சிருக்கு, இப்போ தான்டா இழுத்து அது 3-4 தடவை கவர்னர்கிட்ட போய் நீ கவனிச்சிங்கன்னா தெரியும். கவர்னர்கிட்ட போகும்போது கூட ஒரு 2 சில்லறையை போச்சு. அது யார்? ஒருத்தன் ஜனநாயகம் பட அதிபர், இன்னொருத்தன் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தன். இவங்க 2 பேருக்கு கவர்னர்கிட்ட என்னடா வேலைன்னு எவனாவது கேட்டாங்களா? மந்திரி சபை எங்களை அமைக்கணும், நீ அனுமதின்னு சொல்கிறதுக்கு தானே போனோம். அதுக்கு ஏன்டா இவங்க 2 பேர்? ஆரம்பமே சரியில்லை. சரி போகுது அப்படின்னா இப்போ நம்ம அண்ணன் வேறு சொல்லிட்டார் 6 மாதம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு. நீங்கள் விட்டு பிடிக்கலாம், நாங்கள் விட்டு பிடிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சும்மா இருக்கலாம், நாங்கள் சும்மா இருக்க முடியாது. அது அந்த கோஷ்டியில் எங்கள் அண்ணனு தான், மந்திரியும் சேர்ந்துதான். அவரும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிம்பார். இப்போ ஏன்டா எல்லோரும் கேட்குறாங்க. சிஎம் போனார், செலவு மாத்திரம் 50 கோடி ஆச்சு. பிஎம்ஐ பார்த்தாரு, 10 நிமிஷங்கிறாங்க. அப்புறம் இப்போ கூட்டி கழித்து 2 நிமிஷம் ஆகிட்டாங்க. இப்போ போனது உட்காந்தது என்ன 2 நிமிஷம் ஆச்சு சார். நாங்கள் ரீல்ஸில் தான் சார் ஆட்சியை நடத்திட்டுருக்கோம். எங்களுக்கு தேவை 2 நிமிஷம்தான். அதிகமாக போனால் 3 நிமிஷம். அது மாத்திரம் போதும். ஒன்று பொக்கை கொடுக்க நீங்கள் வாங்க, பொன்னாடை போட அதை நீங்கள் வாங்க, உட்கார, பள்ளியிலிக்க, எந்திரி, நீ போ அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோதான். இந்த ரீல்ஸ் போதும் சார், நாங்கள் வாழ்க்கையை நடத்திடுவோம். அது தெரியாமல் நம்ம ஏன் இவர் பிஎம்ஐ பார்த்தாரு, ஏன் பேசலை? அவர் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? இல்லை அவர் என்ன முத்தமிழ் அறிஞரா? போய் உட்காந்து 50 நிமிஷம் 1 மணி நேரம் போய் உட்காந்து இரும்பு பெண்மணிங்கிற இந்திரா காந்திகிட்டையே ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தனிக்கொடி வேணும்னு கேட்டவர் நம்ம ஆள். அந்த கொடியை டிசைன் பண்ணிட்டு போயிட்டாராம். போன உடனே அந்தம்மா போச்சுரா, இவரை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கேட்டாங்கன்னா என்ன ஆகுறது, கொஞ்சம் பொறுங்க அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோன்ருக்காரு. அப்போ எங்களுக்கு இந்த சுதந்திர தின விழாவுக்கு கொடியேற்றுற உரிமையாவது கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கார் அவர். இந்த வரப்போகிற ஆகஸ்ட் 15 தான் முதல்வராக இருக்கவங்கிறதையே மறந்துட்டுருக்கிறவர் ஆகஸ்ட் 15 கொடியேற்றணும். அந்த கயரை தொடும்போது ஒரு ஷாக் அடிக்கும் பாரு, அந்த ஷாக்கு அது முத்தமிழறிஞர் வாங்கி கொடுத்த ஷாக்கு தான். அவர் இல்லைன்னா போய் நின்று கோட்டோடு போய் இப்படிலாம் இழுக்க முடியாது. தமிழ்தாய் வாழ்த்து அதையும் தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசாங்க நிகழ்வுகளையும் பாடணும். முதல்ல அதை பாடணும்னு கொண்டு வந்தது முத்தமிழறிஞர். அது 3 வரிசையில் திரிசாவும் 3வது வரிசையில் தமிழ்தாயம் வச்சதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா உரிமையோடு போராடி வந்தவங்களுக்கு தானே அந்த அருமை தெரியும். அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா 3 வரிசையில் திரிசா வரக்கூடாதுயா, 3 வரிசையில் தான் ஐயா தமிழ்தாய் வாழ்த்தணும், திரிசாவை பின்னாடி போடுங்கயா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இல்லை அடுத்த நிகழ்வில் நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம் அப்படின்னு இந்த சிலுண்டுகள்லாம் சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா எங்கோ ஒரு காலேஜ், அங்கே நன்றி சொல்கிற கூட்டம், அந்த கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து அங்கே போய் பாடினாங்க. இப்போ அங்கே சுவியனன்ட்டு சொன்னேன்,
அனுபவிச்சு தானே ஆகணும். சில இதை நல்லதாவ பார்த்துட்ருக்க முடியாதுல்ல, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது ஒரு விதி. அவருக்கு அது விதி மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் சொன்னேன், விதி அதை பார்த்துதான் ஆகணும். ஏன்னா ரொம்ப நல்லதாக பார்த்துட்டு நல்லதையே பார்த்துட்ருக்க முடியாது. இப்படி இல்லையா, பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி வந்ததை அதை ரீல்ஸ் ஓட்டுறாங்க அவங்க. வாழ்க்கையில் ஒருத்தன் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டான், ஐயோ எங்கால் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டாங்கிறத மாத்திரமே வச்சு ரீல்ஸ் ஓட்டுறான், அதை பார்க்குறான். இந்த நாடு எதை நோக்கி போகுது? எங்கள் அக்கா பேசும்போது சொல்லிச்சு மேகதாதுன்னு. மேகதாதுன்னா அங்கே முதல்ல அவங்களுக்கு என்னன்னு தெரியணும்ல. மேகதாதுனா என்ன, இதுக்கு எப்படி குரல் கொடுக்குறதுன்னு ஒருத்தன் சொல்லித்தரணும்ல. சேர்ந்தவன் பூரா சிவலிங்கமாக இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மேகதாதுக்கு யார் போராடுறது? அவன் நான் கட்டுவேங்கிறான், காது கேட்கலை. இங்கே